வணக்கம். தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் மேல் அடுக்கு மண்டலத்தில் நேற்று முன்தினம் உருவான மேல் அடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் பல இடங்களிலும், வெப்பசலனம் காரணமாக வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவான சுழற்சி இலங்கையில் நிலை கொண்டுள்ளது. இதன் தாக்கம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று மழை பெய்யக்கூடும் என்றும், தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூறும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன், இலங்கை அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் நேற்று முன்தினம் நிலை கொண்டிருந்த மேல் அடுக்கு சுழற்சி காரணமாக இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி மெல்ல நகர்ந்து இலங்கையின் மைய பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உள்ளது என்று கூறினார். தானே புயலினால் சேதமடைந்த தாவரவியல் பூங்காவில் இருந்த இசை நடன நீரூற்று 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு சீரமைக்கப்பட்டு மீண்டும் செயல்பட துவங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புதுவை தாவரவியல் பூங்காவில் 150க்கும் மேற்பட்ட வகைகளில் பலவிதமான மரங்களும் பூச்செடிகளும், சிறுவர்களை கவரும் சிறுவர் ரயிலும், இசை நடன ஊற்றும் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் சென்று தாவரவியல் பூங்காவின் அழகை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். ஆனால் கடந்த 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தானே புயல் தாக்கியதில் அங்கிருந்த மரங்கள் முறிந்தும் வேரோடு சாய்ந்தும் சேதமடைந்தது மற்றும் சிறுவர் ரயில், இசை நடன நீரூற்றும் பழுதடைந்தது. எனவே பொலிவிழைந்த தாவரவியல் பூங்காவிற்கு சுற்றுலா பயணிகள் வருகையும் குறைந்தது. இந்நிலையில் 2,88,000 ரூபாய் மதிப்பீட்டில் பெங்களூரிலிருந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு இசை நடன நீரூற்று சீரமைக்கப்பட்டது மற்றும் தாவரவியல் பூங்காக்களில் விழுந்த மரங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டு பூங்கா புது பொலிவு பெற்றது மற்றும் சீரமைக்கப்பட்ட இசை நடன நீரூற்று 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று 19ஆம் தேதி முதல் செயல்பட துவங்கியுள்ளது. 1 மணி நேரத்திற்கு மேலாக இசைக்கு ஏற்ப நடனமாடிய இந்த நீரூற்றினை ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்து மகிழ்ச்சி அடைந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரயில்களில் பட்டாசு கொண்டு சென்றால் 3 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் அபராதம் செலுத்த நேரிடும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகை வருகிற நவம்பர் 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளி என்றதும் அனைவருக்கும் நினைவுக்கு வருவதும் இனிப்பு மற்றும் பட்டாசுகள் தான். தீபாவளி அன்று பட்டாசுகளை குழந்தைகள் மற்றும் நண்பர்களுக்கு வழங்குவதற்காக ரயில்களில் எடுத்துச் செல்வார்கள். இப்படி ரயில்களில் பட்டாசுகளை கொண்டு செல்வதால் ஏற்படும் பிரச்சனைகளை அவர்களுக்கு தெரிவதில்லை. எனவே இதுகுறித்து ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்கள் வழங்கியும் ஒலிபெருக்கி மூலமும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்கிறார்கள். மேலும் பயணிகளின் உடைமைகளை ஸ்கேனர் கருவிகள் மூலம் சோதனை செய்து பட்டாசுகள் இருந்தால் அவற்றை கொண்டு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இதேபோன்று பார்சல் பிரிவிலும் சந்தேகத்திற்கு இடமான பார்சல்களை போலீசார் சோதனை செய்து பட்டாசுகள் இருந்தால் அவற்றை அனுமதிப்பதில்லை. இந்த பட்டாசு சோதனைகளில் போலீஸ் மோப்ப நாய்களும் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றை மீறி ரயில்களில் பயணம் செய்யும் பயணிகள் பட்டாசுகளை கொண்டு செல்லும் போது அதனை போலீசார் கண்டுபிடித்து விட்டால் இந்திய ரயில்வே சட்டத்தின்படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனையோ அல்லது 1000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படலாம். எனவே ரயில்களில் பயணம் செய்யும் பயணிகள் பட்டாசுகளை தங்களுடன் எடுத்துச் செல்லாமல் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வது அவர்களுக்கும் நல்லது, ரயிலில் பயணம் செய்யும் ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கும் நல்லது. புதுவை திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணி சார்பில் நடந்த அண்ணா பிறந்தநாள் விழா போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு முன்னாள் திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை மாநில திமுக இளைஞரணி சார்பில் அண்ணாவின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு பேச்சு, கட்டுரை, கவிதை ஒப்பித்தல் போட்டிகள் நடந்தன.
தனியார் மற்றும் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி மாணவர்கள் 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற போட்டிக்கான பரிசளிப்பு விழா முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருவண்டால் கோவில் காந்தி, ஐஜி வீரராகு, ஜெயபிரகாஷ், இளம்பருதி, சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் வரவேற்று பேசிட, சிறப்பு விருந்தினராக இளைஞரணி துணை செயலாளர் முகமது ஜின்னா பங்கேற்ற விழாவில் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, துணை அமைப்பாளர்கள் SP சிவகுமார், ராஜாராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், மகளிர் பிரச்சார அணி செயலாளர் நளினி சாரங்கன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், கோபால் உள்பட பலர் கலந்து கொண்ட விழாவில் போட்டிகளில் சிறந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுவையில் வழிமாறி வந்து AJK நிறுவனத்தில் தஞ்சமடைந்துள்ள நாயின் உரிமையாளர் அதனை சபரிப்படையாட்சி வீதியில் உள்ள AJK அலுவலகத்தில் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புதுவை நெல்லித்தோப்பு சபரிப்படையாட்சி வீதியில் உள்ள AJK நெட்வொர்க் நிறுவனம் அருகே ஒரு காப்பி வண்ண பெண் நாய் ஒன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாதை மாறி தனது உரிமையாளரை தேடி வந்தது. அந்த நாயினை தற்பொழுது AJK நிறுவனத்தில் ஊழியர்கள் பாதுகாத்து வருகின்றனர். எனவே திரையில் காணும் இந்நாயினை பற்றி தகவல் தெரிந்தவர்களோ அல்லது இதனை காணும் உரிமையாளரோ AJK நிறுவன அலுவலகத்திற்கு வந்து அந்த நாயினை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கடந்த வாரத்தில் மட்டும் தங்கம் சவரனுக்கு 664 ரூபாய் விலை உயர்ந்துள்ளதால் ஏழை எளிய மக்கள் பாதிப்பு அடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை உயர்ந்ததை அடுத்து கடந்த வாரத்தில் தங்கத்தின் விலை அதிகரித்து காணப்பட்டது. அதன்படி கடந்த வாரத்தில் 664 ரூபாய் வரை உயர்ந்திருந்த தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 72 ரூபாயும் கிராமிற்கு 9 ரூபாயும் குறைந்து விற்பனை செய்யப்பட்டது. இதனால் பண்டிகை காலம், கல்யாண சீசன் என்று விழா காலங்களை முன்னிட்டு தங்க நகைகள் வாங்க வேண்டிய அவசியத்தில் உள்ள தங்க நகை வாடிக்கையாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் இந்த விலை மேலும் உயருமோ என்ற கலக்கத்தில் உள்ளனர். புதுவை காந்தி வீதி அருகே தனியார் விடுதியில் அடிபட்டு விழுந்து கிடந்த அரிய வகை ஆந்தையினை வனத்துறையினர் மீட்டு வனத்துறைக்கு பாதுகாப்பாக கொண்டு சென்றனர். புதுவை காந்தி வீதி ரங்கப்பிள்ளை வீதி சந்திப்பில் உள்ள தனியார் ஓட்டலில் நேற்றிரவு எங்கிருந்தோ வந்த அரிய வகை ஆந்தை ஒன்று விழுந்து கிடந்தது. அதனை இன்று காலை கண்ட அந்த விடுதியில் தங்கி இருந்தவர்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் அந்த ஆந்தை அடிபட்டு விழுந்து கிடந்ததால் அதற்கு சிகிச்சை அளித்தனர். அப்போது அங்கு வந்த வனத்துறையினர் அந்த ஆந்தையை பாதுகாப்பாக மீட்டு வனத்துறைக்கு கொண்டு சென்றனர். மேலும் அந்த ஆந்தை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அரிய வகை ஆந்தையாக இருக்கலாம் என்று தெரிவித்தனர். தற்பொழுது அந்த ஆந்தை வனத்துறையில் பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட குப்பை அகற்றும் ஒப்பந்தம் தொடர்பாக நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையில் சமீப காலமாக என்ஆர் காங்கிரஸ் மீது அவதூறு பரப்புவது காங்கிரசுக்கு வாடிக்கையாகிவிட்டது. ஆளுநரிடம் மனு அளிப்பது, ஆர்ப்பாட்டம் செய்வது, சட்டசபைக்குள் உண்ணாவிரதம் இருப்பது என்று அவலத்தின் உச்சத்திற்கு போய்விட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் குப்பை அகற்றும் ஒப்பந்தம் விவகாரம் ஒன்று மட்டும் அவர்கள் ஊழலுக்கு போதும். இந்த ஒப்பந்த விவகாரம் மக்களுக்கு தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்றும் அதன் நகலை சபாநாயகரின் அலுவலகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் பார்வைக்கும் வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் இதன் மீது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க முதல்வர் உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் ஆட்சியில் முதியோர் விதவை உதவித்தொகை வழங்குவதற்காக முறைகேடான வகையில் விண்ணப்பங்கள் தயாரிக்கப்பட்டன. மேலும் சட்டசபையில் உண்ணாவிரதம் இருப்பது தவறான முன்னுதாரணம் என்று முதல்வராகவும் அமைச்சராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றும் அனுமதி இல்லாமல் அத்துமீறி போராட்டம் நடத்திய அவர்கள் மீது உரிமை குழுவிற்கு புகார் அனுப்ப நடவடிக்கை எடுத்து சட்டமன்ற மரபினை காக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரு வீட்டிற்கு மின் இணைப்பு பெறுவதற்கு 67 நாட்களாகிறது என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் ஒரு வீட்டிற்கு மின் இணைப்பு பெறுவதற்கு 67 நாட்களாகிறது என்று உலக வங்கி தங்களுடைய வர்த்தகம் குறித்த 2013ஆம் ஆண்டிற்கான ஆய்வறிக்கையில் வெளியிட்டுள்ளது. உலகின் இரண்டாவது மிகப்பெரிய ஜனநாயகம் என்று கருதப்படும் இந்தியா கடந்த 2012ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட அறிக்கையில் இந்த தரவரிசையில் 99வது இடத்தில் இருந்துள்ளது. தற்பொழுது இந்த ஆண்டுக்கான அறிக்கையின்படி 105வது இடத்தை பெறுகிறது. அமெரிக்காவில் இன்னும் ஒரு நாள் அதிகரிப்பதன் காரணமாக அந்த நாடு 68வது இடத்தை பிரித்துள்ளது.
இந்த 67 நாட்களிலும் பரவலாக 7 விதமான விண்ணப்பங்களை மக்கள் நிரப்பித் தர வேண்டியுள்ளது. இந்த நாட்களிலும் மீட்டர் பாதுகாப்பு வைப்பு சமர்ப்பித்தல், வெளிப்புற வயரிங் இணைப்பு போன்றவற்றிற்கு மிக அதிக நாட்கள் ஆவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி இந்தியாவில் ஒரு சராசரி மின் இணைப்பிற்கு ஆகும் செலவு 1,77,000 ஆகும் என்று உலக வங்கி கணக்கீடு தெரிவிக்கின்றது. வீட்டு மின் இணைப்பு கொடுக்கும் வரிசையில் ஐஸ்லாந்து 17 நாட்களில் முதலிடத்தையும் 22 நாட்களில் இணைப்பு கொடுப்பதன் மூலம் ஜெர்மனி 2வது இடத்திலும் உள்ளன. ஆசிய நாடுகளிலும் பாகிஸ்தான், இலங்கை தவிர்த்து மற்ற நாடுகளுடன் இந்தியா பின்தங்கிய நிலையிலேயே உள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கிராமப்புறங்களில் இன்னமும் 43% மக்கள் வெளிச்சம் பெற மண்ணெண்ணெய் விளக்குகளையே பயன்படுத்துகின்றனர். அதே கணக்கீடானது இந்தியாவில் இன்னமும் மின்சாரம் இணைப்பு பெறாத குடும்பங்கள் 11 லட்சத்திற்கும் மேல் உள்ளதாக தெரிவிக்கின்றது. புதுவை மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் நடந்த பஜன் நிகழ்ச்சியில் ஏராளமான மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை செயின்ட் தெரேசே வீதி ஸ்ரீ அரங்க ராமானுஜர் கூடத்தில் பாண்டிச்சேரி மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது. மூத்த குடிமக்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் நலவாழ்வு சங்கம் சார்பில் நடந்த பஜனை நிகழ்ச்சியில் ஸ்ரீ பாண்டுரங்க பஜன் சமாஜின் தஞ்சை தேவநாதன் பாகவதர் குழுவினரின் ராம சங்கீர்த்தனம் நடைபெற்றது. திரளான மூத்த குடிமக்கள் பங்கேற்று பஜனையை கேட்டு மகிழ்ந்தனர். நிறைவில் சங்க செயலாளர் தேவநாதன் நன்றி கூறிய நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மாதம் கூடுதலாக 2 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. மேலும் புதுவையில் வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைத்தும் ஆயிரக்கணக்கானோருக்கு சமையல் எரிவாயு மானியம் இதுவரை கிடைக்கவில்லை. இதனால் ஏழை எளிய மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் 1000 ரூபாய்க்கும் அதிகமாக தந்து சமையல் எரிவாயு சிலிண்டரை வாங்கி பயன்படுத்துகின்றனர். மேலும் வடகிழக்கு பருவமழை விரைவில் துவங்க உள்ள சூழ்நிலையில் மண்ணெண்ணெய் தேவை அதிகரிக்கும். மேலும் மண்ணெண்ணெய் அத்தியாவசிய பொருளாக மாறியுள்ளதால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிவப்பு, மஞ்சள் என பாகுபாடு இல்லாமல் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்ததை அடுத்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.